மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலக போகுது. மிகப்பெரிய அளவில் மிருக சீரிஷம் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர போகுதுங்க. இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களோட சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் இறுதி காலம் வரைக்கும் உங்களுக்குன்னு உழைக்காம அடுத்தவர்களோட நலனுக்காகவே நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையை வாழ்வீங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் சுயநலமான வாழ்க்கையை வாழ்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் பிறருடைய நலத்திற்காக மட்டும்தாங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. மிகப்பெரிய அளவில் இங்கே கண்ணீர்கள் துடைக்கப்பட்ட போகுதுங்க. நிலம் வாங்க முடியும். மண் யோகம் பலமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த நிலம் இது நாள் வரைக்கும் உங்களினுடைய கைகளுக்கு வராமல் தடைகள் இருந்தது இல்லையா, அந்த தடைகள் முறிய போகுது. அந்த நிலத்தை நீங்கள் அடைய முடியும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களோட கனவுகள் பலிக்க போகுதுங்க. நீங்கள் இதுக்கு மேலும் பால் எது விஷம் எது அப்படின்னு தெரியாமல் எல்லாரையும் நம்புறதை நிறுத்தணுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை விட்டு போன உரிமைகளும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்தே நீங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்திற்கு நகர்றத உங்களால் உணர முடியுங்க. உணர்ந்ததுக்கு அப்புறமா எதிர்காலத்தில் என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தெளிவான திட்டத்தை உங்களால் தீட்ட முடியும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள், நீங்கள் குழந்தைகளை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. உங்களினுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது. குழந்தை இல்லாமல் திருமணமாகி 7-8 வருஷமாகியும் இன்னமும் மன உளைச்சல்லையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தை செல்வத்தை இந்த முருகன் வாரி வழங்க போகிறாருங்க. மிதுன ராசியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து ஏதாவது ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகனோட ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் சிறுவாபுரிக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வெளிநாடு செல்லவே முடியாமல் தடை மேலே தடை வந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, கடந்த காலத்தில் அந்த தடைகள் முறிய போகுது. நீங்கள் நினச்ச வேலையில் போய் அமர முடியும். வெளிநாட்டுக்கு நிச்சயமாக இந்த நாட்களில் போக முடியுங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் பணத்தை நீங்கள் புதியதாக சேர்க்க போகிறீங்க. அது என்ன புதியதா? இது நாள் வரைக்கும் நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சதே கிடையாதுங்க. நீங்கள் பணத்தை முன்வாசல் வழியாக கொண்டு வந்தால் அது உங்களினோட இல்லத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் கதவுகள் பின்வாசல் வழியாக நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் போயிருங்க. இனி வரக்கூடிய காலத்தில் மிதுனம் பணத்தை சேர்த்து வைக்க போகுதுங்க. நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தால் உங்களினுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகரும். தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த முடியுங்க. தொழிலில் மிகப்பெரிய அபார வளர்ச்சியை அடைஞ்சே தீருங்க மிதுனம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். உங்களோட வெற்றியை நீங்கள் முழுசாக அடைஞ்சதுக்கப்புறமா மற்றவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் இறங்கியிருக்கேன், அதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதற்கு மாறாக நீங்கள் முதல்லையே எல்லார்கிட்டையும் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீரன் போரில் வெற்றி பெற்ற பின்பே அந்த வெற்றியை கொண்டாடுவான். அந்த மாதிரி மிதுனம் சாதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் உங்களினுடைய எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க. நைட்டு எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் பூஜை அறைக்கு போய் அந்த தெய்வத்துக்கிட்ட கண்ணீர் விட்டு மன்றாடி வேண்டுறீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய கண்ணீர்கள் இந்த முருகனினுடைய திருக்கரங்களால் துடைக்கப்படுங்க. உங்களோட கண்ணீர்கள் வைரங்களாகவும் முத்துக்களாகவும் ஜொலித்தே தீரும். உங்களோட குழந்தைகள் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நகர்றதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள் அரசாங்க தேர்வை எழுதி நீங்கள் தோல்வியை மட்டும்தாங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த அரசாங்க தேர்வில் வெற்றி அடைய போறீங்க.
அதனால தான் சொன்னேன், என்றைக்குமே யார்கிட்டேயுமே நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க. காரணம் என்னன்னா, கண் திருஷ்டிகளும் பொறாமைகளுக்கும் நடுவில் தான் நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையை போராடி ஒவ்வொரு நாளுமே கடந்துட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத பொறாமைகளையும் கண் திருஷ்டிகளையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நிலம் சார்ந்த வழக்கு உங்களை சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும். அந்த வழக்கிலிருந்து மிகப்பெரிய விடுதலை கிடைக்க போகுது. அந்த வழக்கு உங்களுக்கே சாதகமாக மாறி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அதில் அடைய முடியும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தினம் தினம் அனுபவிச்சுட்டு வர கஷ்டங்கள் ஒன்றொன்னா குறைய போகுது. காரணம் என்னன்னா, முன்னோர்கள் செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் இத்தனை நாளாக உங்களோட தலை மேலே இருந்துச்சு. அந்த கர்மாக்கள் உங்களை விட்டு விலக போகுது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வீட்டில் குப்பைகளை சேராமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு சில பேர் நினச்சிருப்பீங்க, நான் என்னோட வீட்டை சுத்தமாக தான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சிலந்தி வலைகள் கூட குப்பையில் தாங்க சேரும். அப்பேற்பட்ட சிலந்தி வலைகளை நீங்கள் வீட்டின் மூலைகளில் விட்டு வச்சிடாதீங்க. அந்த சிலந்தி வலைகளில் மூதேவிக்குரிய அம்சங்கள் சேருங்க. அப்படி சேரும்போது தேவையில்லாத மனக்கசப்புகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும். வரக்கூடிய நாட்களில் மிதுனத்தினுடைய வாசல் வழியாக லக்ஷ்மி கடாட்சம் வரப்போகுதுங்க. அப்படி வரும்போது தேவையில்லாமல் மூதேவிகளினுடைய அம்சங்கள் நம்மளை தெரியாமையே நம்மளை சுற்றி நம்ம வச்சுக்க கூடாது. அதனால தான் சொன்னேன், வீட்டை டெய்லியும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை விட்டுட்டு மற்ற நாட்களில் வீட்டை தண்ணீர் ஊற்றி சுத்தப்படுத்துங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் போய் இதுக்கு மேலே உங்களால் அமர முடியுங்க. மிகப்பெரிய இடத்திலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்தே தீரும். அதை இனி யாராலையும் தடுக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களினுடைய முயற்சிகள் எல்லாமே பஸ்மமாக போகுதுங்க. அந்த முருகனோட வேல் உங்களுக்கு துணையாக நின்னே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. உயர் பதவிக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் கிடைக்காமையே தட்டிகிட்டே போயிட்டுருக்கு இல்லையா? அந்த உயர் பதவி உங்ககிட்ட சேரப்போகுதுங்க. நீங்கள் அந்த உயர் பதவியை அடைய போகிறீங்க. வேலையில் ஊதியம் கிடைக்க போகுதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சூழ்ச்சியில் இத்தனை நாளாக சிக்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அத்தனை மாய சூழ்ச்சிகளுமே உங்களை விட்டு விலக போகுது. இனி யார் நினச்சாலுமே உங்களுக்கு எதிராக தேவையில்லாத சூழ்ச்சியான திட்டங்களை தீட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் அவங்கள விட உயர் பதவிக்கு போயிடுவீங்க. அவங்கள விட அறிவில் தெளிவானவர்களாக இந்த ஜகத்திற்கு மாற போகிறீங்க. எந்த விதமான தீங்கும் தீமைகளும் இனி உங்களுக்கு நடக்கவே நடக்காது. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். யாருக்கிட்டேயோ அளவு கடந்த பாசத்தை வைக்காமல் இருங்க. தாமரை மலை மேலே விழுகக்கூடிய தண்ணீர் போல் நீங்கள் பட்டும் படாமல் இருந்தால் இனி யாராலும் உங்களை அசைக்கவே முடியாது, வீழ்த்தவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்த காணொளியில் சீக்கிரமாக மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருமே ரொம்பவே நல்லா இருக்க போகிறீங்க. அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறேங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஏகபோக கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது எங்களுக்கு நல்ல நாளாக அமையுமாமா அப்படின்னு எதிர்பார்ப்போட தானே நீங்கள் இருப்பீங்க. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்துடைய குணாதிசயம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவாங்க. மிதுன ராசிக்கு புதனை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகராக இன்னொருத்தரை நீங்கள் வைக்கவே முடியாது. புதனினுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனால புதன் லக்னமாக இருக்கட்டும், மிதுன ராசிக்காரங்க மட்டும் மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க.
அந்த அளவுக்கு அறிவாளிங்க. இவங்க பள்ளி பருவத்திலேயோ, ஒரு கல்லூரி பருவத்திலேயோ பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலுமே, படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, "அடடா! இவங்களா? இப்படியே இவனா? இவளா?" அப்படின்னு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க. உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நெறைய விஞ்ஞானிகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிறக்கூடாது. எல்லாரும் நம்மள உயர்வா தான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடியவங்க. எல்லார்த்தையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்க ஒரு விஷயத்த சாதாரணமா தொடமாட்டாங்க. தொட்டுட்டாங்க அப்படின்னா அதை முழுசா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வெற்றி கொடி நாட்டுற வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணுனா எல்லா விஷயத்திலையும் இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால தப்பெல்லாம் போகாதுங்க. நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? அதனால வேற விதமாகவும் யோசிப்பாங்க. நல்லது எது, கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. இது ஒரு சில நேரங்கள்ல இவங்களுக்கு பலவீனமாகவும் செயல்பட்டுருங்க. எல்லாரும் இதை யோசிப்பீங்க. இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களினுடைய வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதான மிதுன ராசிக்காரர்களே? விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு தாங்க இவங்களை இன்ன வரைக்கும் கஷ்டத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கு. சொந்த வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இவங்களுக்காண்டி யோசிக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்க அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலை போறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி அந்த வேலைக்கு போக வரைக்கும் நிற்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை தான் நீ என்ன பண்ணணும், அது உன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உன்னோட குழந்தை குட்டி எப்படி இருக்கும், அப்படி அச்சு வேறு ஆணி வேறு அது வரைக்கும் அவர்களினுடைய வாழ்க்கைக்கான எல்லாமே ஒரு இதில் எழுதி கூட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி. ஆனால் இவங்களினுடைய வாழ்க்கை ரொம்ப பிளாங்காக இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சுருவாங்க. இங்கே ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ்லாம் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு ஒரு ஏணி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டு இவங்க அப்படியே இருப்பாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மற்றவங்களுக்கு காலவாரி விடுறது, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க. ஒரு புத்தகம், ஒரு திறந்த புத்தகம்னா இவங்களை சொல்லலாங்க. எல்லா விதங்கள்லையுமே வெற்றியாளர்கள். சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இவங்களினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்திற்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணுங்க. நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறது திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணும். பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி புதன்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரோங்க. நல்ல முன்னேற்றத்தை உணர முடியும். சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஓகே, நாங்கள் அப்படி தான் இருக்கோம். என்ன ஒன்று, எவ்வளவு யோசித்தாலும் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல தான். சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது தான். இப்படியே பொழைச்சிட்டோம். இனிமேலாவது இங்கே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அதற்கான பலனை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது திருமண யோகம் இருக்குது, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு
குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்த தொழிலில் சிறப்பான வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் மேலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டிக்கணும். இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயம். உங்களினுடைய அதிபதியுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் வரும்போது எப்படிப்பட்ட யோகம்னு யோசிச்சு பாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இன்னும் சொல்லணும்னா மாற்றங்கள் வருங்க. அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். நிறைய புதிய உறவுகள் தொடரும். குடும்பத்தில் குதூகலம் நிறையுங்க. உறவுகளினுடைய சேர்க்கையும் அதன் காரணமாக அனுகூலமான பலன்கள் இருக்குது. வாரிசுகளினுடைய வாழ்க்கையில் சுப காரியங்களில் இருந்த தடைகள் விலகி போகுங்க. சுப காரியங்கள் நடக்கும். செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குங்க. அயல்நாட்டு வர்த்தகத்தில் வெற்றி கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பாக சொல்லணுன்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் ஒன்று ஒழியணும், இல்லை உங்கள் காலில் வந்து விழணும். இது தாங்க நடக்கும். இப்படி வாழக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. இனி இவங்களினுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக இப்படி தாங்க மாறும். உங்களுக்கு நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டுட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்போ வந்து ரொம்ப உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கினப்போ யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருப்பீங்க, இவங்க கண்டிப்பாக ஒரு காலத்தில் நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, எனக்குன்னு ஒரு காலம் வருடா, அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்து நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அது இப்போ நடக்குங்க. கண்டிப்பாக அந்த ஒரு நாளில் உங்களினுடைய முன்னேற்றம் காலில் விழுந்தாங்க, உங்கள் காலில் வந்து விழக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக வருங்க. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க, அட நாங்கள் யாரம்மா என்னம்மா பண்ண போகிறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கே அதிலிருந்து வெளியே வந்தால் போதும்னு யோசிக்கிறோம், எங்களை கஷ்டப்படுத்துறவனை கடவுள் பார்த்துக்குவான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதை வந்து கடவுள் வந்து பார்த்துக்குவாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ, அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சுங்க. மிதுன ராசிக்காரர்களினுடைய சந்தோஷம் திருப்பி வந்திருக்கு. பொதுவாக இந்த மிதுன ராசி ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி, மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் மிக்கவங்க. நீங்கள் அதே நேரத்தில் எல்லாத்தையுமே முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் ஒரு சாதாரண ஆளாக இருந்த நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் பெற போகிறீங்க.